இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். மூத்த அரசியல்வாதியும் கோபி தொகுதி எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் தற்போது தாவேகவில் ஐக்கியமாகி அமைதியாக உள்ளார். தற்போதைய நிலையில் கோபி தொகுதியில் அதிமுகவில் செங்கோட்டையன் அண்ணன் மகன் குள்ளம்பாளையம் செல்வன், அம்மா பேரவை இணை செயலரும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உறவினருமான சசிபிரபு உள்ளிட்டோர் வேட்பாளர் போட்டியில் உள்ளனர். திமுகவில் வடக்கு மாவட்ட செயலர் நல்லசிவம், மாநில நெசவாளர் அணி துணை செயலர் மற்றும் செங்கோட்டையனை பலமுறை எதிர்த்து போட்டியிட்ட மணிமாறன் உள்ளிட்டோர் வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர். இந்த நெருக்கடியில் தாவேக சார்பில் கோபியில் களமிறங்கி வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ள செங்கோட்டையன் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். தொகுதியின் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தி மக்கள் மத்தியில் உள்ளது. அதை கடந்து திமுக, அதிமுக என்ற இரு கூட்டணிகளின் சார்பில் டம்மியான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் மட்டுமே செங்கோட்டையன் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. இந்த சூழலில் செங்கோட்டையனை துரோகியாக கருதும் பழனிசாமி அவரை தோற்கடிக்க கங்கணம் கட்டி வெவ்வேறு வியூகங்களுடன் களமிறங்கியுள்ளார். அதிமுகவில் செங்கோட்டையன் இருந்தபோது தன் விசுவாசிகள் என குறிப்பிட்ட நபர்களையே உருவாக்கினார். அவர்கள் சம்பாதித்தாலும் அடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள் வளமாகவில்லை. அதிமுகவில் இருந்து அவர் வெளியேறிய போது முன்னாள் எம்பி சத்யபாமா, நம்பியூர் பகுதி நிர்வாகிகள் என சிலரே உடன் வந்தனர். மற்றவர்கள் அதிமுகவிலேயே உள்ளனர். அவர்களை ஒருங்கிணைத்து செங்கோட்டையனுக்கு எதிராக திருப்பிவிடும் பணியை துவங்கி இருக்கிறார் பழனிசாமி. தேர்தல் நேரத்தில் செங்கோட்டையனை எதிர்க்கும் வகையில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி அல்லது தங்கமணியை கோபி தொகுதி பொறுப்பாளராக நியமித்து வலுவாக எதிர்க்கவும் பழனிசாமி திட்டம் வகுத்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து எந்த சூழலிலும் செங்கோட்டையன் வெற்றி பெறக்கூடாது, அதற்கு எவ்வளவு செலவானாலும் என்ன செய்யவும் தயார் என கூறி அதிமுக நிர்வாகிகளை முடுக்கிவிட்டுள்ளார்.